முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் 12 மணிக்கு வருவதாக இருந்தது. ஆக 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். 7 மணி நேரம் காலதாமதம் ஆனதால் நிறைய பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, பாதி பேர் மயக்கத்திலே இருந்தார்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார். பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 5 டிஎஸ்பி 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் அப்படின்னு பேசினாங்க. போலீஸ் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அதை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் வெளிநடப்பு செய்தாங்க. அதனை தொடர்ந்து நாம் பேசும்போது முதலமைச்சர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு. 12 மணிக்கு வருவதாக இருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் மதிப்பூர் விஜய் அவர்கள் 7 மணிக்கு வந்தார்கள். இதில் முதலமைச்சர் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நான் பேசினேன். அதன் பிறகு நான் பேசும்போது 5 டிஎஸ்பி 500 போலீஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க. அது முற்றிலும் தவறு. அங்க எந்த ஒரு போலீஸ் கூட கிடையாது. எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துற எந்த இடத்துலையும் போலீஸ் கிடையாது. ஆனா இப்போ சமீப காலமா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ எல்லா இடத்துலையும் காவல்துறை, இன்னைக்கு கூட நேற்று நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க, இன்னைக்கு நிறைய காவல்துறை வந்திருக்கு. ஆனா மதுரையில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 5 லட்சம் பேர் கலந்து கொண்டதில் ஒரு காவல்துறை கிடையாது. ஆனால் அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது அங்க இருந்த எல்லோருமே அந்த சேரை அடுக்கி வச்சு அங்கிருந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வந்திருந்த எல்லோருமே சுத்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோட போனாங்க. இதுக்கு முன்னால எந்த கூட்டம் நடத்தணும்னாலும் அது அதிமுகவா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். எங்களுக்கு கொடி கட்ட அனுமதி கிடையாது. இப்பொழுதுதான் அனுமதி எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அவர்களுக்கு ஆதரித்தும் பேசவில்லை, அவர்களை எதிர்த்தும் நான் பேசவில்லை.